ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா எடுத்த உடனே சிக்கனை காமிக்கிறான்னு நினைக்காதீங்க. அம்மா இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தான் எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எப்பயுமே நாட்டுக்கோழியை குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. அப்புறம் ஒரு 4 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு, ஒரு 15 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் தான். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் மிளகு வந்து ஒரு 2 ஸ்பூன், 15 பூண்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்பவுமே நாட்டுக்கோழி குழம்புக்கு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன், 2 பிரிஞ்சி இலை, 4 லவங்கம், பட்டை 1 எடுத்திருக்கேன். வாங்க இப்போ ஆயிலில் போட்டுடலாம். சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். 2 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் இட்லி சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இப்போ நம்ம வேக வச்சோம்ல அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் குழம்புக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் குழம்பாக தான் வைக்கிறேன் இன்றைக்கி. இப்போ நம்ம வதக்கி வச்சோம்ல, இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ இதையும் ஆட் பண்ணியாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா கொதித்த உடனே நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.